நமக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிறவர். ஆமென். எந்த ராஜா, எந்த சட்டம், எந்த சூழ்நிலை, எந்த அடைக்கப்பட்ட வாசல்கள், எதையும் பார்த்து பெருசாக நினைக்காதீங்க. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் உலகத்தில் இருக்கிறவரிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். உங்கள் ஆஃபீஸில், உங்கள் கம்பெனியில் உங்களுக்காக எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் 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 கிரியை செய்கிறார். அவர் கிரியை செய்கிறார். He is miracle working God. Way maker, miracle worker, promise keeper. Amen. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. எவரையும் கர்த்தர் அசைப்பார். Amen. ஸோ அநேக காரியங்களை சொல்லலாம். நான் நேரம் எனக்கு அதிகமாக போகிறதுனால நான் ஒரு சில காரியங்களை மிக அழுத்தமாக உங்களோடு கூட பேசுகிறேன். ஆண்டவர் சகலத்திற்கும் நேரத்தை திட்டமிட்டிருக்கிறார். இது உங்கள் மனதில் ஆழமாக பதிய வேண்டிய ஒன்று. அவசரப்படாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் ஒரு வார்த்தையை கடைசியாக சொன்னேன். எப்பொழுதுமே நமக்குள்ள, அதாவது நம் யாரால் நடத்தப்படுகிறோம் என்பது முக்கியம். ரோமர் 8:14 சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய புத்திரர். ஆனால் நம்மை எது இயக்குகிறது, நாம் எதினால் நடத்தப்படுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் 4 காரியங்கள் மறந்துடாதீங்க. ஒன்று, எனக்குள் வருகிற டிசையர், மை ஓன் டிசையர், என்னுடைய விருப்பம் என்னை தீர்மானங்களை எடுக்க தூண்டும், செய்ய தூண்டும். என்னுடைய விருப்பம். அதைத்தான் யாக்கோபு சொல்கிறான், அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்படுகிறான். எனக்குள்ள வர டிசையர்னால நான் செஞ்சுட்டு ஐயோ மாட்டிட்டேனே. என்னுடைய வெயிட் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சித்தமாக ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. உமக்கு சித்தம் இல்லைன்னா தடை பண்ணிடுங்கன்னு ஜெபம் பண்ண தைரியம் வேணும். இருக்கிறீங்களா இல்லையா? என்னுடைய பழக்கம் என்னென்னா, நான் அப்பாட்ட ஜெபத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே என்ன இல்லை, கிடையாது. என்ன வேணால் கேட்கலாம். ஆனால் நம்முடைய குறைஞ்ச மூளைக்கு இது தேவ சித்தமாக நமக்கு சொல்லுங்க ஒன்று சொல்லலாம். ஹானஸ்ட்லி, ஆண்டவரே நான் கேட்டுட்டேன், எனக்கு ஆசைப்படுறேன், ஆனால் உங்களுடைய சித்தம் இல்லைன்னா நீங்களே தடை பண்ணிடுங்க. ஹலோ. அப்படி ஜெபம் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப பிரியமானது ரொம்ப எனக்கு கிடைக்காம போச்சு. ஆனால் ஒன்று, நான் தேவ சித்தத்தின் மையத்தில் நான் இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் ஹீ ஸோ லவ்விங். அவர் மாட்ட வைக்கவே மாட்டார். ஆமென். இதை கொடுத்தா இதில் போனால் இவன் மாட்டிடுவான். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும், ஃப்யூச்சர் தெரியும். அதனால் நமக்கு அந்த மாதிரி காரியங்களை கொடுக்க மாட்டார். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பின்னால் தான் தாவீது மாதிரி சொல்லுவோம், நான் உபத்திரவப்பட்டது அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. ஸோ காட் இஸ் ஸோ குட். நம்மை அறிந்திருக்கிறார். ஸோ நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம், தேவனுடைய நோக்கத்திற்கு நம்ம பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்கணும். அப்போ முதல்ல ஆண்டவர் சகலத்திற்கும் நேரத்தை திட்டமிட்டிருக்கிறார். ஆண்டவர் சகலத்தையும் திட்டமிட்டு செய்கிறவர். இதை நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்பில், வேலையில், குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நம்முடைய ஊழியத்தில், சபையில், ஆமென், காட்ஸ் பிளான். அவர் திட்டமிட்டு இருக்கிறார். நான் காத்திருக்க வேண்டும். அப்படி நேரம் வரும்போது ஆமென், அவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் நான் என்ன செய்வேன். ஆமாம், மீகா மூலமாக கதை, நான் தடைகளை நீக்குகிறவர் உனக்கு உண்பதாக. அது வரைக்கும் அடைக்கப்பட்ட வாசல், அது வரைக்கும் பிரச்சனை. வெயிட் அப்பான் தி லார்ட். அவர் நேரம் வரும்போது கதவு திறக்கும், சிறைச்சாலை கதவுகள் திறக்கும். ஆமென். அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். ஆண்டவர் இரண்டாவது காரியம் என்னன்னா, நான் விரும்புகிற நேரம் அல்லது நான் எதிர்பார்க்கிற நேரம் ஆண்டவருடைய நேரமாக இருக்காது. ஹலோ. இன்னைக்கு நம்ம பிரச்சனையே அதுதான். நம்ம விரும்புகிற நேரம் அல்லது நாம் எதிர்பார்க்கிற நேரம் ஆண்டவருடைய நேரமாக இருக்காது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், யூ ஹாவ் டு வெயிட். நம்முடைய நேரத்தில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். நம்முடைய அவசரத்தில் அற்புதம் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர். உதாரணத்திற்கு யோவான்
11ஆம் அதிகாரம் 21வது வசனம். நம்ம எல்லாருக்கும் மிக தெரிந்த வசனம். வாசியுங்கள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இதுதான் நம்ம பிரச்சனை. நம்ம ஒரு கால்குலேஷன் வச்சிருப்போம், நம்ம ஒரு மைண்ட் செட்ல இருப்போம். நீ இப்படி பண்ணியிருந்தா இது செஞ்சிருக்கா, நீ இந்த டைம்ல பண்ணியிருந்தீங்கன்னா இது பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆண்டவருக்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இல்லை அதனால இப்போ பாருங்க போயிட்டான், நீ இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது. மார்த்தாள் மரியாள் எதிர்பார்த்த நேரத்தில் இயேசு சொல்லுங்க வரல. நம்ம ஜெபம் பண்ண நேரத்தில் அற்புதம் நடக்கலை. ஆண்டவர் நிறைய நேரத்தில் விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பார். இல்லை, அவர் ரொம்ப பியூட்டிஃபுல் தகப்பன், நம்முடைய அப்பா. அவன் நமக்கு டீச் பண்ணி கொடுப்பார், நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார்னா அதில் நிறைய லெசன்ஸை நம்ம லேர்ன் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், நம்மளை ஸ்ட்ராங் பண்ணுவார், இன்னும் விசுவாசத்தில் நம்மை உறுதிப்படுத்த அப்படி கொஞ்ச நாள் விட்டுருவார். ஆமென். அதனால தான் தீர்க்கதரிசி சொல்கிறான், அவர் இமைப்பொழுது நான் உன்னை, ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை. இந்த கழுகை குறித்து நமக்கு தெரியும். இந்த கழுகு உயரமான இடத்துல கூட்டை கட்டும், உயரமான இடத்துல கூட்டை கட்டும். அந்த கழுகு கூடு கட்டுறது உங்களுக்கு தெரியுமா? லேயர் லேயராக கட்டுமா. அவுட்டர் லேயர், அப்புறம் இன்னர் லேயர். அவுட்டர் லேயரில் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டிக்ஸ் எல்லாம், முட்கள் நிறைந்த நல்ல ஸ்ட்ராங் ஸ்டிக்ஸு. அதுக்குள்ள இன்னர் லேயர், அதுக்கப்புறம் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு இன்னர் லேயரில் என்ன வைக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? தன்னுடைய மார்பு பகுதியில் இருக்கிற சாஃப்ட் ஃபெதர்ஸ் இருக்கு இல்லையா, அதை பிடுங்கி வைக்குமா இன்னர் லேயரில். ஏன்னா நான் முட்டையிட போகிறேன், குஞ்சு பறிக்க போகிறேன், என் பிள்ளை வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இன்னர் லேயரில், இந்த நமக்கு கழுகு செஸ்ட்டில் என்ன, ஆனால் கோழியை பிடிச்சி பார்த்துருக்கோம், அதனுடைய செஸ்ட் பகுதியில் எப்படி இருக்கும், சாஃப்ட் ஃபெதர்ஸை பிடுங்கி வைக்குமா. ஆமென். அந்த கழுகு வேறு யாரும் இல்லை, நம்முடைய ஆண்டவர் தான். அந்த குஞ்சு தான் நீங்களும் நானும். அப்படி உள்ளே வச்சு அது இப்போ குழந்தை வந்து பிறந்தாச்சு, முட்டையிலேருந்து வந்தாது. அப்படி இது வரைக்கும் நம்ம இங்கே துபாயில் எந்த மெத்தையிலும் அப்படி படுத்திருக்க மாட்டீங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல். அப்படியே படுத்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க. நம்ம பிரசங்கத்தில் உட்காந்தே தூங்குறானே, இப்படி பெட்டில் உட்காந்தா எப்படி இருக்கும்? நல்ல தூக்கம் வரும். தூக்கம் நல்லா தூங்கி எந்திரிச்சா சொல்லுங்க சார், பசி எடுக்கும். மம்மி சாப்பாடுன்னு கத்துமா? இல்லை, அதுக்கு தெரியும் எங்கள் அம்மா சரியான நேரத்தில் எனக்கு, ஆமாம், பசி எடுத்தால் ஒன்று தான் செய்யும். சொல்லுங்க, வாயை திறக்கிறது. சாப்பிட்டோன்னே உண்ட மயக்கம். இந்த மாதிரி நம்ம செஞ்சால் தெண்ட சோறுன்றாங்க. ஆனால் அந்த கழுகு குஞ்சு பாருங்கள், அழகாக சாப்பிட்டுட்டு இப்போ வளருது, எல்லாம் வளர்ந்துச்சு. இந்த அம்மா இவ்வளோ நாள் பராமரித்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, இது என்னை போல உன்னதங்களில் பறக்கணும். இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென். நல்ல ஒரு சபை, நல்ல ஒரு பியூட்டிஃபுல் பாஸ்டர், சீனியர் பாஸ்டர், உங்களுக்கு எங்கன எனர்ஜெட்டிக்காக இன்னொரு பாஸ்டர் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர், நல்ல ஆராதனை, வார வாரம் நல்ல சாப்பாடு. ஆவிக்குரிய சாப்பாடை சொல்கிறேன்னா, உங்களுக்கு துபாயில் கிடைக்காத 24 hours சாப்பாடு தான் உங்களுக்கு. நான் ஆவிக்குரிய சாப்பாடு. ஆனால் நிறைய பேர் சாப்பிட்றாங்க, தூங்கிடுறாங்க. எதுக்கு சாப்பாடு கிடைக்குது? எதுக்கு வசனம்? எதுக்கு தேவ பிரசனம்? எதுக்கு சபை கூடுகை? நான் அவரை போல உன்னத அனுபவங்களை பெற்றுக்கொள்ளணும், அவரை போல உன்னதங்களில் நான் பறக்கணும். தாய் கழுகுடைய விருப்பம் அதுதான். ஆனால் இதுக்கு சோறு கண்ட இடமே, உங்களை சொல்லலைங்க, அந்த கழுகு குஞ்சு சொல்கிறேன், சாப்பிடுது, என்ஜாய் பண்ணுது, நல்லா தூங்குது. அது எப்படி வாழ்க்கை எப்படி போகுது? சூப்பராக இருக்கு. ஆமென். கவனிங்க, வளர்ந்துருச்சு, விங்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ஆனால் பறக்க தெரியல. ஒரு நாள் பார்த்துச்சு இந்த அம்மா, நம்ம தான் ரொம்ப கெடுத்துட்டோமோ, கேட்குறதெல்லாம் கொடுத்து, ஆசீர்வாதம்லாம் கொடுத்து, நமக்கே ஜெபம் பண்ண நேரம் இல்லைன்றானே, நம்ம தான் கெடுத்துட்டோமோன்னு சொல்லி
சரி இவனை என்ன செய்யலாம், நம்ம சித்தத்துக்கு நேரம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற வரைக்கும் நமக்கு எதுக்குமே நேரம் இருக்காது. நம்மோட தான் கர்த்தர் பேசுகிறாரு. நீங்கள் யாருடையோ இந்தியாவில் இருக்கிற ஆளோட பேசுகிறாங்க போல இருக்குன்னு ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க. உங்களோட தான் கர்த்தர் பேசுகிறார். எப்பொழுதுமே கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப ஆசீர்வாதம் அப்படி இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஆண்டவரோட கூட கொஞ்சம் விலகிற மாதிரி இருக்கும். இது ஆண்டவர் பார்த்த கழுகு பார்த்துச்சு, இதுக்கு ஒரு நம்ம பாடம் டீச் பண்ணணும்னு சொல்லி மார்பிலிருந்து பிடுங்கி வச்ச சாஃப்ட் ஃபெதர்ஸ் என்னச்சு ரிமூவ் பண்ணிச்சு. இப்போ இது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. என்னடா லேசாக குத்துதே, நல்லா தானே போயிட்டு இருந்தது வாழ்க்கை, ஷார்ஜாவில் துபாயில், திடீர்னு குத்துதே அப்படின்னா அவர் தான் ஏதோ செஞ்சிட்ருக்காரு. ஹலோ, அவர் தான் ஏதோ செய்கிறாரு. ஆனால் நம்ம யார் தெரியுமா, நம்ம கொஞ்சம் ஆரம்பத்தில் அப்படியும் பண்ணுவோம், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, ஆனால் கொஞ்ச நாள் அதுவும் பழகிரும். ஹலோ, ஆண்டவர் நம்மளை உணர்த்துறதுக்காக அனுமதிக்கிறாரு, ஆனால் நம்ம அதுலேயும் பழகி தூங்குவோம். ஆண்டவர் பார்த்தாரு, இந்த தாய் கழுகு பார்த்து, இது ஆரம்பத்தில் தொடும்போதே திருந்திருன்னு பார்த்தா இது திருந்த மாட்டேங்குதுன்னு அடுத்த லேயர் எடுத்துச்சு. அடுத்த லேயர் எடுத்தா இப்போ குத்துது. ஹலோ, குத்துது, குடையுது. ஐயோ என்னாச்சு? ஆனால் அதுலேயும் நம்ம பழகிறோம். ஏன்னா WHO சொன்னா கொரோனாவோடு நீங்கள் என்ன செய்யுங்கள். நமக்கு அவன் சொல்கிறதுக்கு முன்னாலே பழகிட்டோம். நம்ம வாழ பழகுங்கள். எவ்வளோ பிரச்சனைனாலும் ஆரம்பத்தில் அப்படி இப்படின்னு இருக்கும், பிரச்சனையோடு ட்ராவல் பண்ணுறதுக்கு பழகிட்டோம். கடைசியாக ஒன் ஃபைன் மார்னிங் இது வேலையாகாது போல இருக்குன்னு கூட்ட கலைச்சிருச்சு. இப்போ மேலேருந்து கீழே இவ்வளோ நாள் சாப்பாடு போட்டு வளர்த்தது இதுக்கு தானா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தொலைஞ்சோம், லைஃப் முடிஞ்சதுன்னு விங்ஸ் இருக்கானா சொல்லுங்க. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேகர் அப்படி தான், மற்றவங்களுடைய ஜெபத்தை சார்ந்தே வாழ்கிறது. ஏன்னா அதுக்கு தான் நிறைய எவாஞ்சலிஸ்ட் இருக்காங்களே. நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி சொல்கிற ஆளெல்லாம் எனக்கு பிடிக்கிறது இல்லை. நான் சொல்ல உண்மையான ஊழியக்காரனா உங்களை தேவனோட கனெக்ட் பண்ணிட்டு அவன் காணாமல் போயிடணும். ஆனால் நீங்களும் சோம்பேறிகள் தான். பணம் கொடுத்துட்டு அவரு ஜெபம் பண்ணுறாரா, அப்போ நமக்கு என்ன ஒரு 10,000ன்றது உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லையே. 25,000 அனுப்பிச்சிருங்க. அவர் எப்படி 24 hours தான். எல்லாம் ஒரு மாதிரி முழிக்கிறீங்க நிறைய பேர். அந்த காலத்தில் இந்த மீகா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஆசாரின்னு வச்ச மாதிரி தான் இன்றைக்கி ஒவ்வொரு விசுவாசிக்கும். சும்மா பேசுங்க சார், உங்களை பற்றி தான் பேசுகிறேன் நான். ஒவ்வொருத்தருக்கும் நான் அந்த ஊழியக்கார், நான் இந்த ஊழியக்கார், காசை மட்டும் அனுப்புவார். அவர் திறப்பில் நிற்பார், நான் படுத்து. ஏன்னா நமக்கு டைம் இல்லைல்ல. ஹலோ, ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. இது என் பிரசங்கமே இல்லை, காட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ. நீங்கள் மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்தீங்கன்னா ஒரு நாள் ஆண்டவர் கூட்ட கலைப்பார். கூட்ட கலைச்சா விங்ஸ் இருக்கும், பறக்க தெரியாது, நேராக பொத்துன்னு. ஆனால் விட மாட்டாருங்க. ரொம்ப நல்ல ஆண்டவருங்க. ஆமென். அந்த தாய் கழுகு பார்த்துட்டே இருக்குமா. என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, இதை அனுமதிச்சுட்டு இப்போவாவது விங்ஸை பறக்க மாட்டாதா, யூஸ் பண்ணாதா. நம்ம ஆளுக்கு நிறைய பேருக்கு நம்ம 30 வருஷம் விசுவாசியாக இருப்பாங்க. பிரதர் சாப்பாட்டுக்கு ஜெபம், பாஸ்டர் நீங்களே ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அது கூட ஜெபம் பண்ண தெரியாது. ஒரு மாதிரியே கண்ணு வெளியே வருது நிறைய பேருக்கு. நீங்கள் அவரை பனிஷ் பண்ணணும்னா, இப்பொழுது பிரதர் சோ வந்து முன்னால் ஜெபம் பண்ணுவார்னா, பின்னாலெல்லாம் வீர வசனம் பேசுகிறாள், தத்தா பொத்தா தத்தா பொத்தான்னு வார் மைக்கை பிடிச்சி. பனிஷ் பண்ணணும்னா அதுதான். விங்ஸ் இருக்கு, ஆனால் சொல்லுங்க. ஏன்னா பறக்க விடுறதில்ல நிறைய பேர். அவன் சொல்கிறான், நீ பேசாமறியா, நான் ஜெபம் பண்ணுறேன்றான். இந்த திருட்டு கும்பலெல்லாம் ஒழியணும் ஆவிக்குரிய உலகத்தில். கொஞ்சம் பேர் தான் அல்லேலூயா சொல்கிறாங்க. ஏன்னா மற்றவங்கெல்லாம் அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க, அதனால தான் முழிக்கிறான். அல்லேலூயா. ஆமென். நான் உலகத்தில் நிறைய நாடுகளுக்கு ஆர்த்தர் கொண்டு போகிறாரு, ஒருத்தர் கூட ரெகுலர் கான்டாக்டே இருக்காது எனக்கு. போவேன் பாருங்கள், போன 2 வருஷத்துக்கு முன்னால் பாஸ்ட்டை பார்த்தது, இப்போ திரும்ப பார்க்குறேன். நோ ஃபோன், நத்திங் டூயிங். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஏன்னா அப்படி தான் ஆண்டவர் ப்ராக்டிஸ். ஆண்டவரை டிபெண்ட் பண்ணு. யாரையும்
ஏன்னா இந்த 30-35 வருஷம் கர்த்தர் நடத்தினார், இனிமேலும் கர்த்தர் நடத்துவார். ஸோ நம்ம போகிற இடத்துலலாம் சத்தியத்தை விதைக்க வேண்டியது, ஜனங்களை தேவனோட கனெக்ட் பண்ணி வேண்டியது, காணாமல் போயிட வேண்டியது. எல்லோரும் சொல்லுவாங்க, பிரதர் ஒரு ஃபோன் பண்ணக்கூடாது, ஒரு மெசேஜ் நான் எதுக்கு பண்ணணும், அந்த பழக்கம் இல்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன ஆண்டவர் அப்படி நடத்துகிறார், ஜனங்களை தேவனோட கனெக்ட் பண்ணி நீ காணாமல் போயிரு. உன்னோட கனெக்ட் பண்ணாத, என்னோட கனெக்ட் பண்ணு. நீங்கள் உண்மையான ஊழியக்காரன் யாருன்னு தெரியணுமா, உங்களை ஆண்டவரோட கனெக்ட் பண்ணி காணாமல் போயிடறானா அவன் தான் உண்மையான ஊழியக்காரன். இனி தெரிஞ்சுக்கோங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சரி, ஸோ ஆண்டவருடைய அப்பாயிண்டட் டைம், நாம் விரும்புகிற நேரம் அல்ல, தேவனுடைய நேரம். மார்த்தாள் அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உளராத பயப்படாத, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் டிலே பண்ணதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இந்த அதான் சீஷர்களுக்கு சொல்கிறாரு, இந்த அவன் நித்திரையாக இருக்கிறான், இது என்னதில்லை, மரணத்திற்கு எதுவானதில்லை, தேவ நாமம் மகிமைப்படுவதற்காகத்தான் நான் டிலே பண்ணேன். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்கள். இந்த டிலே என்னுடைய நாமம் மகிமைப்பட, நமக்கு வர்ற பிரச்சனைகளில் கூட ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுமாம். அவன் நம்மோடு கூட இருக்கிறத கர்த்தர் நிரூபிப்பார். அவன் காய்ச்சல்லையே ஜெபம் பண்ணியிருந்தானா பெருசாக இருக்காது. 4 நாளை சொந்த சகோதரியை சொல்கிறார், நாரும் ஆண்டவரே, காட் டிட் a great miracle. அந்த பகுதியில் இருக்க எல்லாரும் விசுவாசம் வைத்தார்கள். அப்போ ஆண்டுடைய டிலே நிச்சயம் அவங்க வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்யும். அதன் மூலமாக தேவ நாமம் மகிமைப்படும். நம்முடைய எதிர்பார்ப்பு நிறைய நேரத்தில் நாகமான் மாதிரி தான். நாகமான் வந்து குஷ்டரோகத்தோடு நிற்கிறான். அவர் தீர்க்கதரிசி என்ன சொன்னார், போய் யோர்தானில் சொல்லுங்கள் 7 தரம் முங்கிட்டு போனால் கோவிச்சுட்டு குஷ்டரோகத்தோடையே திரும்பி போகிறான். கூட இருக்க வேலைக்காரன் தான் சொன்ன, உனக்கு என்னையா சொன்னான் அந்த ஆள், 7 தரம் முங்குன்னு தானே சொன்னான். இவன் சொன்னான், இல்லை அவர் வந்து தடவுவார்னு நினச்சேன்றான். இருக்கிறீங்களா இல்லையா? அதாவது நாங்கள் வளர்ந்த எங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு ப்ரீச் பண்ணவங்களாம் என்ன ப்ரீச் பண்ணாங்கன்னா, உனக்கு எதாவது பிரச்சனைனா நீ போய் ஜெபம் பண்ணு. ஆண்டவர் அதை தானே சொல்லி கொடுத்தாரு. இருக்கிறீங்களா இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாரு, நீ போய் அரைக்கதவை பூட்டி ஜெபம் பண்ணு. ஆமாம், நம்ம ஃபோன் பண்ணாத யாருக்கும், சொல்லுங்க, அழுதமா சொல்லுங்க பிரதர் அப்படின்னா, அதை உள்ளே போய் ஆண்டவரேன்னு சொல்லு. எங்கள் அம்மா இப்போ தான் இறந்தாங்க, அவங்கள அடக்கம் பண்ணிட்டு தான் இங்கே வரேன். எங்கள் அம்மாவுடைய ஜெபத்தினால தான் நான் உயிரோடு இருக்கிறேன். அதனால தான் நான் ஊழியம் செய்கிறேன். நான் அவங்கள வச்சு பார்க்க ஆண்டவர் ஒரு பெரிய ஸ்லாக், இட்ஸ் அ ப்ரிவிலேஜ். 89 இயர்ஸ் அவங்க இறந்தாங்க. ரொம்ப மாம்சத்தின்படி கஷ்டமாக இருக்குது. எத்தனை வயசுனாலும் அம்மா தானே. அவங்கள அடக்கம் பண்ணி ப்ரேயர் மீட்டிங் முடிச்சுட்டு ஓடி வர ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். அவங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். நான் படிக்கும்போது 5 பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு. எங்கள் அப்பா ரோமன் கேத்தலிக்லேருந்து ரட்சிக்கப்பட்டாங்க, எங்கள் அம்மா சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட். ஆனால் நல்ல கிறிஸ்தவ ஒழுக்கத்தில் வளர்த்தாங்க. சின்ன வயசில் ஏதாவது சாப்பிட்டா வயிறு வலிக்க தான், கண்டதையும் சாப்பிட்டா என்ன செய்யும், உங்களுக்கு சொல்லவே வேணும், யூஏயில் சொல்லுங்கள், வயிறு வலிக்கும். எங்கள் அம்மாட்ட போய் அம்மா சமையல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, மம்மி அம்மா வயிறு வலிக்குது, உயிரே போகுது. எங்கள் அம்மா வந்து இன்னும் என் கண்ணு முன்னால் இருக்குது, கரண்டியோடு திரும்புவாங்க. டே ஏதாவது அக்கிரமம் பண்ணியிருப்படா, போய் அறிக்கை செஞ்சு ஜெபம் பண்ணி சரியாயிரும். நான் நினைப்பேன், நீ எல்லாம் ஒரு அம்மாவா? அதாவது நமக்கு என்னென்னா எக்ஸ்பெக்டேஷன். எங்கள் அம்மா ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிவிட்டு என்னை கை தாங்களாக பிடிச்சி பெட்டுக்கு கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சு வயிற்றில் விளக்கெண்ணா போட்டு தடவுன்னு தடவி, மகனே 2 நாள் நீ ஸ்கூலுக்கு அப்படின்னு சொன்னால் சூப்பர் அம்மா. ஹலோ, சிரிக்கிறீங்க, நீங்களும் நானும் அப்படி தான் இருக்கிறோம். தடவுறதுக்கு தான் ஆளை தேடுறோம். கண்டிப்பாக உபதேசம் பண்ணால் என்ன இந்த பாஸ்ட் ஓவராக பேசுகிறான்றான். அப்புறம் இன்னும் அதுக்கு தான் இன்றைக்கி 99% பாஸ்டர்ஸ் பார்த்தான், இவங்ககிட்ட இருந்து காசு வாங்கினா ஆறுதல் வார்த்தை தான் பேசணும், ஆசீர்வாதத்தை அள்ளி விட்டா இவன் தான் பர்ஸை திறக்கிறான், மனம் திரும்பினா பர்ஸை தொட மாட்டேங்கிறான். அவன் பார்த்தான், இவனை புரிஞ்சுக்கிட்டான். நம்பால் சொல்கிறானே,
பாஸ்டர் நீங்கள் பேசுறது ஆறுதலாக இருக்குது சார். ஆறுதல் பண்ணி அவரும் நீங்களும் எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் போகணும். அதனால தான் பவுல் சொன்ன தீமோத்தேயுவுக்கு ஆரோக்கியமான உபதேசங்களை பேசு, கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி. சத்தியத்தை சொன்னால் சத்துருவாமா பரவாயில்ல, அவன் பரலோகத்துக்கு வரணும். ஆமென். அதனால தான் பவுல் சொல்றார், உங்களுடையதை அல்ல உங்களையே நான் எதிர்பார்க்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். சரி, வேகமா வர்றேன். 1 சாமுவேல் 24:4-5 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. 1 சாமுவேல் chapter 24 verses 4-5 வாசிங்க. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, கவனிங்க, அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே. அப்பா, கூட இருக்கிறவன் ப்ராஃபஸி பண்ணுவான். ஹலோ, கூட இருக்கிறவன் திடீர்னு தீர்க்கதரிசியா? ஆமா. கண்ணை மூடி கை மேல போங்க பிரதர், கர்த்தர் உங்களோட கர்த்தர் இருக்கார். அடிச்சு விடுற ஆளை தான் நீங்களும் நம்புறீங்க. பைபிளை வாசித்து கர்த்தர் என் கூட பேசணும்னு உட்கார மாட்டேங்கிறீங்க. எல்லாம் ஷார்ட்கட்டு தான். இன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்காரு, ஒரு அப்பாயின்மெண்ட் கேளுங்க, அவர் பார்ப்பாரு. உங்ககிட்ட என்ன பண்ணணும்னு அவருக்கு நல்லா தெரியும். உங்கள் பர்ஸை எப்படி திறக்கணும்னு அவருக்கு. ஹலோ, ஆமாம், நீ போ, காரியம் வாய்க்கும், அதை பண்ணும் இதை பண்ணுன்னு அடித்து விடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவன் உங்களோடு பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பைபிளை வாசிங்க. எங்கே பேசுவார்னு அப்படியே காதை ஓடி பைபிளை வாசிங்க. வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. கூட இருக்கிறவங்கள டைவர்ட் பண்ணுவான். இப்போ தாவீதுக்கு ஆண்டவர் சவுல் வந்து கொல்றதுக்கு சுத்துறான். ஆண்டவர் என்ன செஞ்சார்னா 2 டைம் சத்துருவை ஒப்பு கொடுத்து பார்த்தாரு. சவுல் அவங்கிட்ட ஒப்பு கொடுத்து பார்த்தாரு. இப்போதான் நம்ம பால் சொல்கிறான், ஹலோ தாவீது, இது உன்னுடைய நேரம், உன்னுடைய சத்துருக்களை ஒப்பு கொடுப்பேன்னு கர்த்தர் சொன்ன நாள் இதுதான், எழும்பு, ஒரே போடா போடு, நீ ராஜா ஆயிடலாம், நான் மந்திரி ஆயிடலான்றான். ஆனால் தாவீது அதை செய்ய என்ன செய்யலை. இப்போ வாசிங்க 1 சாமுவேல் 26:5-10 வசனம் வாசிங்க. பின்பு தாவீது எழுந்து சவுல் பாளையம் இறங்கின இடத்தில் 10வது வசனம் வாசிங்க பிரதர். பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. ஆமா, 2 தடவை ஒப்பு கொடுத்து பார்த்தாரு. கூட இருக்கிற மனுஷன்லாம் ப்ராஃபஸி பண்றான், இதுதான் அந்த நாள், போடு, ஒரே போடான்றான். இவன் சொல்றான், நோ 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 நோ, ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். என்ன உயர்த்துறதுக்கு கர்த்தர் ஒரு நேரத்தை வச்சிருக்கார். அதுக்குள்ள நான் குறுக்கு வழியில் போய் அவனை போட்டு நான் மேலே வர மாட்டேன். இந்த உலகமே இப்போ அப்படி தானே இருக்கு. ஏன் கூட இருக்கிறவனே நம்மளை எப்போ போட்டுட்டு அவன் மேலே வரலான்னு தான் இருக்கான். ஆனால் நீங்கள் அந்த வலையில் மாட்டக்கூடாது. நீங்கள் வெயிட் அப்பான் தி லார்ட். கர்த்தர் தம்முடைய நேரத்தில் சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாக எழுப்புவார். உன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் உனக்காக கிரியை செய்வார். வெயிட் அப்பான் தி லார்ட், வெயிட் ஃபார் காட்ஸ் டைமிங். ஆமென். வேகமாக இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். ஆமென். ஆபிரகாம், சாரா, ஐசக், இந்த காரியத்தில் கவனிங்க. ஆதியாகமம் 16:2 வாசிங்க. ஜெனசிஸ் chapter 16 verse 2. வேகமா. சாரா ஆபிரகாமை நோக்கி அடைத்திருக்கிறார். இப்ப மனைவி ப்ராஃபஸி பண்றா. ஹலோ, இவன் முட்டாள்தனமா இருக்காதியா. கர்த்தர் சொன்னார் செய்வார்னு. இதுதான் வழி. எப்படி ஐடியா நல்லா இருக்குல்ல? இன்னும் ஒரு மாதிரியா பார்க்குறீங்க. கணவன் சொன்னாலும் மனைவி சொன்னாலும் யூ ஹாவ் டு வெயிட். அவங்ககிட்ட சொல்லுங்க, வெயிட் அப்பான் தி லார்ட். நம்ம இப்படி குறுக்கு வழியில் போக வேணாம். கர்த்தர் அற்புதம் செய்வார். செத்து போன சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். வாக்கு பண்ணினவர் மாறாதவர். ஈசாக்க தருவார். அதுக்கு முன்னால் நம்ம அவசரப்படக்கூடாது. வெயிட் அப்பான் தி லார்ட் சொல்லணும்ல. இவர் பார்த்தார், ஐடியா நல்லா இருக்கு.
சரி, இப்போ ஒரு வசனம் வாசிக்க வேகமா. ஆதியாகமம் 21:2. ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Come on, shout a good hallelujah. தேவன் குறித்திருந்த காலத்திலே. சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க அந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. தேவன். ஓ ஹல்லேலூயா. ஆபிரகாம் அவசரப்படாதப்பா, சாராய் அவசரப்படாத. என் வார்த்தையை நான் ஒருபோதும் தரையிலே விழவிட மாட்டேன். உன் சரீரம் செத்து போனது எனக்கு தெரியும், சாராடைய கற்பம் செத்து போனது எனக்கு தெரியும், ஆனா வாக்கு பண்ணின நான் மாற மாட்டேன். வெயிட் அப்பான் தி லார்ட். கர்த்தருக்கு காத்திரு. தேவன் குறித்த நேரத்தில் ஈசாக்கை தருவார். ஆண்டவர் முடிச்சிடுறேன்னா, ஆண்டவர் ஒருபோதும் தாமதிக்கவும் மாட்டார், அவசரப்படவும் மாட்டார். ஹல்லேலூயா. வாசிங்க ஆபகுக் 2:3. குறித்த காலத்திற்கு இல்லை இல்லை, ஆபகுக் 2:3 வாசிங்க. அந்தானா? ஆபகுக் 2:3. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு ப்ராமிஸையும் வாசித்தரலாம். ஏசாயா 60:22. ஐசாயா chapter 60 verse 22. ஆமென். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. ஐசாயா chapter 60 verse 22. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தை தான் இந்த ஆண்டுல கர்த்தரனோடு திரும்ப திரும்ப பேசுகிறார். தீவிரமாய் என்கிற வார்த்தை. நேற்று கூட அண்ணங்கிட்ட சொன்னேன். ஆமென். கர்த்தர் இந்த சபையோடு பேசுகிறார். நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாக நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஏற்ற காலத்தில் கர்த்தர் தீவிரமாக செய்வார், தீவிரமாக செய்வார். உனக்காக யுத்தம் பண்ணுவார், உனக்காக கிரியை செய்வார். அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பார். ஆமென். நீ வெட்கப்பட்ட இடத்துல தலையை உயர்த்துவார், இதை தீவிரமாக செய்வார்.